பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கு பிராந்தியம் எப்போதும் ஒரு வெடிமருந்து கிடங்கு போன்றது. ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக இதுவரை குரல் கொடுத்து வந்த ஈரான் இன்று தனது அண்டை நாடுகளான இஸ்லாமிய நாடுகளையே குறிவைப்பது ஏன்? இது மதப்போரா அல்லது அதிகாரப் போரா? உலகையை அதிர வைக்கும் அந்த பின்னணி தொடர்பில் சற்று விரிவாக பார்க்க போகிறோம். ஈரானுக்கும் மற்ற அரபு நாடுகளுக்கும் இடையிலான மோதலுக்கு மிக முக்கியமான அடிப்படை காரணம் மதப்பிரிவு. ஈரான் ஒரு சியா பிரிவு நாடு. ஆனால் சவுதி அரேபியா உள்ளிட்ட பெரும்பாலான அரபு நாடுகள் சுன்னி பிரிவைச் சேர்ந்தவை. பல நூற்றாண்டுகளாக நிலவி வரும் இந்த தலைமைத்துவ போட்டி இன்று ஏவுகணை தாக்குதல்களாக மாறியுள்ளது. ஈராக், சிரியா மற்றும் ஏமனில் உள்ள சியா போராளிகள் குழுக்களுக்கு ஈரான் ஆதரவு அளிப்பது மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. இந்த விடயப்பரப்பின் மிக முக்கியமான திருப்பம் இதுதான். ஈரானின் அணு ஆயுத பலம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பயந்து வரலாற்றில் முதல் முறையாக பல இஸ்லாமிய நாடுகள் தங்களின் பரம எதிரியான இஸ்ரேலுடன் இரகசியமாகவும் நேரடியாகவும் கைகோக்க தொடங்கியுள்ளன. குறிப்பாக ஆபிரகாம் உடன்படிக்கை, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகள் இஸ்ரேலுடன் உறவை ஏற்படுத்திக் கொண்டன. ஈரானை தனிமைப்படுத்த இஸ்லாமிய நாடுகளே இஸ்ரேலின் பாதுகாப்பை நாடுவது உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய முரண்நகை. ஏமனில் உள்ள ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரான் ஆயுதங்களை வழங்குகிறது. இந்த கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவின் எண்ணெய் வயல்கள் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். ஒரு இஸ்லாமிய நாடு மற்றும் ஒரு இஸ்லாமிய நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்க துணிவது ஏன் என்ற கேள்வி சர்வதேச அரங்கில் பலமாக எழுந்துள்ளது. இது மறைமுகமாக ஈரானுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் ஒரு நிழல் போர் என்றும் சொல்லலாம். ஈரான் ஏன் இவ்வளவு ஆக்ரோசமாக இருக்கிறது? ஈரான் தன்னை சுற்றி அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் இராணுவ தளங்கள் இருப்பதை ஒரு பெரும் அச்சுறுத்தலாக கருதுகிறது. தற்காப்புக்காக தனது ஏவுகணை பலத்தை அதிகரித்து வரும் ஈரான் தன்னை எதிர்க்கும் அரபு நாடுகளை மேற்கத்திய நாடுகளின் கைப்பாவைகள் என்று விமர்சிக்கிறது. அணு ஆயுத தயாரிப்பில் ஈரான் காட்டும் வேகம் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் ஒரு போர்க்களமாக மாற்றும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. மதம் மற்றும் கொள்கை அடிப்படையில் ஒன்றுபட வேண்டிய இஸ்லாமிய நாடுகளுக்கிடையே இன்று அதிகார பசி மேலோங்கி நிற்கிறது. ஈரான் காட்டும் இந்த ஆக்ரோசம் அந்த பிராந்தியத்தில் உள்ள அமைதியை தரைமட்டமாக்கி வருகிறது. பாதிக்கப்படுவது என்னவோ அப்பாவி பொதுமக்கள்தான். இந்த திருப்பங்கள் உலக போருக்கு வழிவகுக்குமா என்பதுதான் சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், நாளுக்கு நாள் நடைபெறுகின்ற விடயங்கள் அப்படியான உணர்வுகளை தந்து கொண்டே இருக்கிறது. அரபு உலகுக்கு இடையே ஈரான் ஒரு நிழல் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் நம்புவீர்களா? யாரும் அறியாத சில உண்மைகள். 5 நாடுகளை குறிவைக்கும் ஈரானின் சியா நிலப்பரப்பு. ஈரான் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதுதான் சியா நிலப்பரப்பு. லெபனான், சிரியா, ஈராக், ஏமன் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளை ஒரு சங்கிலி தொடராக இணைத்து அரபு நாடுகளின் ஆதிக்கத்தை தரைமட்டமாக்க ஈரான் முயலுகிறது. இதற்காக இந்த நாடுகளில் உள்ள கிளர்ச்சி குழுக்களுக்கு ஈரான் ஆண்டுதோறும் பில்லியன் கணக்கான டாலர்களை வாரி இறைக்கிறது. ஏவுகணை தொழில்நுட்பம் இஸ்லாமிய நாடுகளினுடைய அச்சமாக மாறியிருக்கிறது. மத்திய கிழக்கிலே ஈரானிடம்தான் மிகப்பெரிய ஏவுகணை படை உள்ளது. ஈரானின் சஹாப் ஏவுகணைகள் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளை சில நிமிடங்களில் தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்டவை. இதை கண்டு அஞ்சித்தான் சவுதி அரேபியா அமெரிக்காவிடம் இருந்து பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆயுதங்களை வாங்கி வருகிறது. உண்மையில் ஈரானில் சாதாரண இராணுவத்தை தவிர IRGC என்ற ஒரு அமைப்பு உள்ளது. இது உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமிய நாடுகளுக்குள் ஊடுருவி அங்குள்ள ஆட்சிக்கு எதிராக கலகம் விளைவிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஈராக் மற்றும் சிரியா போர்களில் ஈரானின் தலையீடு அந்த நாடுகளை பல தசாப்தங்களாக பின்னோக்கி தள்ளிவிட்டது என்பது ஒரு கசப்பான உண்மை. குறிப்பாக ஏமனை பொறுத்தவரை ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதம் வழங்குகிறது ஈரான். இதன் பாதிப்பு 3,77,000க்கும் அதிகமான உயிரிழப்புகள் ஐநாவினுடைய கணக்கறிக்கையின் பிரகாரம். அதேபோல சிரியாவில் அசாத் அரசுக்கு எதிரான ஆதரவு என்ற விடயத்தை மேற்கொள்கிறது. இதிலே 5 லட்சத்திற்கும் அதிகமான உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. லெபனானை பொறுத்தவரை ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு நிதியுதவி வழங்கி வருகிறது. பொருளாதார வீழ்ச்சி மற்றும் உள்நாட்டு போர் அபாயம் அதிகரித்திருக்கிறது. இப்படியான ஒரு நிலைமையை உருவாக்கி உலகத்தில் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்கின்ற ஒரு கட்டமைப்பை கட்டி வளர்க்கிறதா ஈரான் என்கின்ற கேள்வியை
பலரும் முன்வைத்து வருகிறார்கள். ஈரான் ஏன் இப்படி செய்கிறது? ஒரு இஸ்லாமிய நாடு மற்றும் ஒரு இஸ்லாமிய நாட்டின் மீது ஏவுகணைகளை ஏவுவது எத்தகைய நியாயம்? இது வெறும் தற்காப்பு அல்ல, இது ஆசியாவின் வரைபடத்தை மாற்றி எழுதும் ஈரானின் நீண்டகால திட்டம் என்றும் சொல்லலாம். அமெரிக்காவை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே தன் அண்டை நாடுகளின் அமைதியை ஈரான் தரைமட்டமாக்கி வருகிறது. வரலாற்றின் மாபெரும் முரண்பாடு என்றும் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை மின்சார தேவைக்காக என்று கூறினாலும் உலக உளவு அமைப்புகள் சொல்லுவது வேறு விடயம். ஈரான் மிக ரகசியமாக அணுகுண்டுகளை தயாரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அணுகுண்டு தயாரிக்க 90% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தேவை. ஈரான் ஏற்கனவே 60% வரை செறிவூட்டிவிட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்தது. ஈரான் நினைத்தால் இன்னும் ஒரு சில வாரங்களில் ஒரு அணுகுண்டை செய்ய முடியும் என்பதை இப்போதைய கசப்பான உண்மை. ஈரான் தனது அணு உலைகளை சாதாரண இடங்களில் வைக்கவில்லை. மலைகளுக்கு இடையில் நூற்றுக்கணக்கான அடி ஆழத்தில் எந்த ஒரு ஏவுகணை தாக்குதலாலும் அழிக்க முடியாதபடி ரகசியமாக அளித்துள்ளது. இது அண்டை நாடுகளான சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு விடயம், ஈரான் அணுகுண்டு சோதனை செய்தால் அதற்கு போட்டியாக சவுதி அரேபியாவும் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் முயற்சியில் இறங்கும். இப்படி நடந்தால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளும் ஒரு அணு ஆயுத போர்க்களமாக மாறும் அபாயம் உள்ளது. இது உலக அழிவினுடைய தொடக்கமாக கூட இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஈரான் கையில் அணு ஆயுதம் கிடைத்தால் அது இஸ்ரேலுக்கு மட்டும் ஆபத்து அல்ல, தன்னை எதிர்க்கும் ஒவ்வொரு இஸ்லாமிய நாட்டிற்கும் அது ஒரு மரண சாசனம். மின்சாரம் தயாரிக்கவா அல்லது உலகை மிரட்டவா? ஈரானின் இந்த அணு ஆயுத தாகம் யாரையெல்லாம் பலிகொள்ளப் போகிறது? இப்படி ஒரு கேள்விதான் எஞ்சி நிற்கிறது. இப்படி இருக்கும் நிலையில் அழிவிலிருந்து ஆட்சி வரை வந்த ஒரு இனம் ஒருபுறம் தரைமட்டமாக்கும் வேகத்தில் வளரும் ஈரான், மறுபுறம் மதம், நிலம், அதிகாரம் என இந்த மூன்றுக்கும் இடையே சிக்கித் தவிப்பது என்னவோ மனிதாபிமானம்தான். ஒரு புறம் 2000 ஆண்டுகள் நாடற்றவர்களாக அலைந்து 60 லட்சம் உயிர்களை பலி கொடுத்து இன்று உலகை அச்சுறுத்தும் ஒரு வல்லரசாக மாறியிருக்கும் யூத இனம். அவர்களின் ஒவ்வொரு வளர்ச்சியும் மீண்டும் ஒருமுறை நாங்கள் அடைய மாட்டோம் என்கிற ஒரு தீராத பயத்தில் இருந்து பிறந்தது. ஆனால் அந்த பயம் இன்று ஒரு ஆக்ரோசமான தற்காப்பாக மாறி மற்றொரு நிலத்தின் அமைதியை குலைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் காலத்தின் மிகப்பெரிய முன்னகை. மறுபுறம் அதிகாரம் மற்றும் மத தலைமைத்துவத்திற்காக தனது அண்டை இஸ்லாமிய நாடுகளை தரைமட்டமாக்க துணியும் ஈரானின் அணு ஆயுத வேட்கை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, வரலாற்றில் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகாரத்தை பெறும்போது மீண்டும் ஒரு பாதிப்பை உருவாக்குவதுதான் விதியா? மதமும் நிலமும் கொள்கைகளும் மனித உயிர்களை விட பெரியதாகிவிட்டதா? இந்த உலகில் மனிதாபிமானம் என்பது வெறும் புத்தகங்களில் மட்டுமே எஞ்சி இருக்கிறதா? ஆயுதங்கள் அமைதியை கொண்டு வரும் என்று நம்புவதை விட பெரிய முட்டாள்தனம் வேறில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு போரும் ஒரு தீர்வை தருவதில்லை, மாறாக அடுத்த போருக்கான விதையை தூவிச் செல்லுகிறது. இந்த இரத்த சரித்திரம் எங்கே போய் முடியும்? அமைதி என்பது ஒரு கனவாகவே கலைந்து விடுமா, அல்லது மனிதநேயம் மீண்டும் ஒரு முறை மலருமா? விடை காலத்தின் கையில் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லலாம். இது மத்திய கிழக்கை ஆட்டி படைக்கும் ஒரு கொடூரம்.